வணக்கம். மற்றும் ஒரு தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இந்த பிள்ளையானுடைய கைது, அதாவது சந்திரகாந்தன் அவர்களுடைய கைது தொடர்பாக பேச வேண்டியிருக்கிறது. என்னவென்றால், இதனை வைத்து இந்த அரசாங்கம் ஒரு நாடகத்தை நடத்துகின்றது. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அல்லது கிழக்கில் நடந்த 144 படுகொலைகள் அல்லது அதைவிட கருணா புள்ளியான் தரப்பினால் நடத்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட கொலைகள் தொடர்பாக கடந்த கால அரசாங்கம் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த கால அரசாங்கத்தோடு தான் மஹிந்த கோத்தபாய ராஜபக்ச ரணில் இருந்த காலகட்டங்களில் தான் இந்த டிஎம்பிபி என்கின்ற அமைப்பு அவர்களோடு ஒட்டுண்ணிகளாக இருந்து இந்த படுகொலைகளை செய்தார்கள், கொலைகளை செய்தார்கள். இந்த கொலைகள் செய்கின்ற பொழுது குறிப்பாக கிழக்கு தொடர்பாக பூரண ஒரு அறிவை கொண்டிருக்கின்ற இல்லாதவர்கள் பல கருத்துக்களை முகநூல்களிலே அல்லது சமூக வலைத்தளங்களிலே வைக்கின்றார்கள். ஒரு சில ஊடகங்களை தவிர, அதாவது நொராஜ் டேவிட் போன்றவர்கள் சரியான கருத்துக்களை வழங்குகின்றார்கள். அது ஒரு துரட்னம் போன்றவர்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் இடம்பெற்றது என்னங்கிற விடயங்கள் பூர்ணமாக தெரியும். ஆகவே இதிலே கிழக்கிலே பல போராளிகள் இருந்தார்கள். அதாவது தமிழக விடுதலை புலிகளுடைய போராளிகளும் இருந்தார்கள். அதுபோன்று கருணா தரப்பு பிள்ளையார் தரப்பும் இருந்தது. இப்படியாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே 28 இடங்களிலே இந்த ஒட்டுக்குழுக்களாக டிஎம்பிபியினுடைய முகாம்கள் இராணுவ முகாம்களுக்கு அருகாமையிலே இருந்தது. ஆகவே இந்த கடந்த காலங்களிலே இந்த 5 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது 10 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்றதான இந்த கொலைகளிலே மிக முக்கியமாக இந்த கருணா பிள்ளையார் தரப்பு செயற்பட்டது என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. குறிப்பாக நீங்கள் ஓட்டமாடியில் அல்லது வெளிக்கந்தையில் இருந்து ஆரம்பித்து பொத்துவில் வரையும் அம்பாறை வரையிலும் நீங்கள் பார்த்தாலும் கூட அனைத்து இடங்களும் இவர்களோடு கூட அக்காலகட்டத்தில் இனிய பாரதியும் இருந்திருந்தார். அவர் அம்பாறைக்கு பொறுப்பாக இருந்திருந்தார். இதில் பலர் இருக்கிறார், பலருடைய பெயரையும் நாங்கள் குறிப்பிடலாம். ஆனால் இந்த மெயினாக செயற்பட்டவர்கள் இதிலே ரேசீலன் என்கின்ற ஒருவர் கொம்மாதுறையில், அதாவது அங்கு இருந்திருந்தார். விடுதலை புலிகளுடைய மில்லை எடுத்து அங்கு சித்திரவதை கூடத்தையவர்கள் வைத்திருந்தார். அதிலே பிடிபட்டு இருந்தவர்களுடைய அனுபவ சாட்சிகளை கூட எடுக்கலாம். பஞ்சுவரத்தடி என்கின்ற இடம் இருக்கின்றது, அங்கேதான் அங்கே கொலை செய்வார்கள். இன்று கொக்கடிச்சோலையிலே, இன்று தாந்தாமலையிலே, அதுபோன்று களவாஞ்சிக்குடி, இப்படி பல பிரதேசங்களிலே இருந்தவர்கள், அதாவது புதூர் பிரதேசத்திலே, செங்கலடியிலே, ஏறாவூரிலே, இப்படியெல்லாம் இவர்களுடைய முகாம்கள் அங்கு இருந்தது. இந்த முகாம்களில் இருந்து, ராணுவத்துக்கு அருகாமல் இருக்கிற முகாம்களில் இருந்து தான் இவர்கள் செயற்பாட்டுக்கு வருவார்கள். இந்த ஓந்தாச்சி மடத்திலும் கூட ஒரு ஊடகவியலாளருடைய தம்பியும் கடத்தப்பட்டிருந்தார். நேரடியாக நாங்கள் அந்த பின்னேறுகளை சென்று பார்த்தோம். ஆகவே அக்காலகட்டத்திலே தினப்புயல் ஊடக நிறுவனத்தினுடைய மன்னிக்க வேண்டும், தினக்கதிரங்கின்ற ஒரு பத்திரிகை கிழக்கிலே உதயமாகியிருந்தது. அக்காலகட்டத்திலே அந்த தினக்கதிரில் வேலை செய்த பல ஊடகவியலாளர் இன்று உயிரோட்டமாக தப்பி பிழைத்து வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். இந்த ஊடகவியலாளர் கூட சாட்சியங்களாக இருக்கின்றார்கள். அதிலே தப்பி பிழைத்தவர்களிலே நாங்களும் ஒருவர் தான், இதிலிருந்து கூறிவிட முடியாது, அனைவருக்கும் தெரியும். ஆகவே இதிலே இவர்கள் இவ்வாறான கொலைகளை செய்யவில்லை என்று கூட கூற முடியாது. இந்த கொலைகளை இந்த அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் விசாரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. ஏனென்றால் கடந்த கால அரசாங்கம் இந்த கொலைகளை மூடி மறைத்தமையினால் அந்த மக்களுக்கான ஒரு தீர்வை கிழக்கிலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ கிழக்கிலே இடம்பெற்றாலும் கொலைதான், வடக்கிலே இடம்பெற்றாலும் கொலைதான். ஆகவே இந்த கொலைகளை விசாரிப்பது என்பதிலே எந்தவித தவறும் இல்லை. ஆனால் கடந்த கால அரசாங்கம், அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய அனுமதியுடன் தான் இந்த கொலைகள் இடம்பெற்றது. குறிப்பாக பிள்ளையானவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே தொடர்பு உடையவர் என்று கூறுகின்ற பொழுது அதை மறுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. என்னவென்றால், பிள்ளையான் சிறைச்சாலையிலே இருந்து, மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே இருந்து எப்படி இந்த தாக்குதலைக்கு திட்டமிட்டார் அல்லது எப்படி இவர்களை எடுத்துக் கொடுத்தார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த சிறைச்சாலையினுடைய அத்தியட்சகர்களும் அங்கு பணிபுரிபவர்களும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்க வேண்டும் என்பது, அப்படி இருந்திருந்தால் அது உண்மையாக இருக்கும். ஏனென்றால் பிள்ளையான் அவர்கள் இருந்த அந்த சிறை கூடத்திற்கும் அந்த ஜெயிலர் இருக்கின்ற இடத்திற்கும் ஒரு 2-3 அடி தான் வித்தியாசம். ஏனென்றால் அதுக்கு பக்கத்தில் எப்பொழுதுமே இரவு பகலாக டியூட்டியிலே அதில் இருப்பார்கள். சிறு டெலிபோன் கூட காய்ச்சால் கூட சத்தம் கேட்கும். அந்த
கிச்சனுக்கு பக்கத்தில். அப்போ ஒரு நாளும் அதிலிருந்து போன் கதைப்பதற்கான வாய்ப்புகள் அதில் இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த இவர்களுடைய அனுமதியின்றி அங்கே போன் கதைக்க முடியாது. அவ்வாறு ஒரு செல்வாக்காக அவர் இருந்திருந்தால் இவ்வாறு ஒரு தாக்குதல் திட்டங்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான திட்டங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வீடியோ, அதாவது தொலைபேசி அங்கு தேவை. அதைவிட இயக்கக்கூடிய நவீன கருவிகளும் அங்கு தேவை. அப்படி இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஆகவே சிறைச்சாலையில் இருந்து ஏனைய சிறைச்சாலைகள் இன்று ஒரு 30-35 சிறைச்சாலைகள் இருக்கின்றன. இந்த சிறைச்சாலை நடவடிக்கைகள் அங்கு ஒரு குண்டு பின்னை கூட கொண்டு போக முடியாது. அவ்வாறு உடைகளை கலற்றித்தான் அவர்கள் அங்கு, அதைவிட உடைகளை கலற்றிய பின் இருந்தெழும்ப வேண்டும். அதாவது மலவாயில் கூட பொருட்களை வைத்து வருவார்கள் என்பதற்காக அவற்றையும் செக் பண்ணுவார்கள். அவர்கள் அந்த அதுக்குரிய மிஷின்களையும் விட்டு செக் பண்ணுகிற நடவடிக்கை எல்லாம் அந்த சிறைச்சாலைகளில் இருக்கிறது. ஆகவே அங்கு அந்த எவ்வாறு அப்படியாக இருந்தால் அந்த தொலைபேசிகள் அங்கு கடத்தப்பட்டன, எவ்வாறு தொலைபேசிகள் உள்ளே கொண்டு வரப்பட்டது, பிள்ளையார் எப்படி தொடர்படுத்தி கதைத்திருப்பார் என்கின்ற விடயங்களும் விசாரிக்கப்பட வேண்டிய விடயங்கள். அதற்கு உடந்தையாக அந்த சிறைச்சாலை அத்தியட்சரும் இருந்திருப்பார் என்பதிலும் மாற்றுக்கிறது இருக்காது. ஆகவேதான் இதிலே பிள்ளையார் தொடர்பிருக்க மாட்டார் என்பது குறிப்பாக கூற முடியும். இருந்தாலும் இந்த பேராசிரியர் கடத்தப்பட்ட விடயங்கள், பெரிக்கந்தையிலே டிஆர்ஓ கடத்தப்பட்ட விடயங்கள், இதுபோன்று பல கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக இந்த ஒரு வருடத்துக்கு முன்பு பிள்ளையான் அவர்களுடன் தினப்புயல் ஊடக நிறுவனம் ஒரு நேர்காணலை கண்டிருந்தது. அதிலே தெளிவாக இவர்களால் செய்யப்பட்ட கொலைகள், அந்த கொலைகள் எல்லாத்திற்கும் நீங்கள் உங்களுடைய அமைப்பு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை திறமாக அங்கே அந்த நேர்காணலில் கூட கூறியது. இது நீங்கள் வடக்கிலிருந்து வந்த நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை கூறுகிற பொழுது, நாங்கள் கிழக்கிலே 5 வருட காலங்கள் ஊடகப் பணியில் இருந்தோம், எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி செயற்பட்டோம் என்பதை நாங்கள் கூற வரவில்லை. உங்களுடைய அசைவு ஒவ்வொன்றும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் சமமாக இருக்கின்ற பொழுது களத்திலே நின்றவர்கள் என்பதை அந்த நேரடியான நேர்காணலிலே சொல்லியிருந்தோம். ஆகவே நாங்கள் இருக்க பயந்து கருத்துக்களை வெளியிடவில்லை, அதை சொல்லவில்லை, நேரடியாகத்தான் சொல்லுகின்றோம், துணிந்து சொல்லுகின்றோம். இந்த ராணுவ முகாம் உதாரணமாக செங்கலடியில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ முகாம், அங்கிருந்து பார்க்கின்ற பொழுது அங்கேயும் அதுக்கு பக்கத்திலே இந்த டிஎம்பிபி அமைப்பு இருக்கும். கிட்பேக் எடுத்துக்கோ, அந்த கிட்பேக்கை தான் தோளில் அடிச்சுக்கொண்டு அதுக்குள்ளே ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வருவார்கள். குறிப்பிட்ட நபர்களை சுட வேண்டும் என்றால் முதலாவது இந்த ராணுவத்தில் ரோந்து வருவார்கள். ரோந்து வந்து இந்த லைன் எல்லாம் கிளியர் ஆக்கின பிற்பாடு இவர்கள் சுடாவிட்டால் ராணுவத்தினர் சுடுவார்கள். அப்படித்தான் நிலைமை இருந்தது. ஏனென்றால் இவர்கள் சுட்டுவிட்டு சப்பத்தவரையும் இந்த விடுதலை புலிகள் அமைப்போ அல்லது வேறு யாரோ வந்து துப்பாக்கியால் சுடுகிற பொழுது அங்கு ஏதாவது இடங்களில் சென்று மாறக்கூடியவர்களும் அங்கே இருக்கு. ஏனென்றால் அங்கும் அந்த இடங்களிலே பயிற்சி பெற்றவர்களும் அங்கு இருந்தார்கள். ஏனென்றால் கருணாபாட்டியையும் தமிழர் விடுதலை புலிகள் அக்கால் எடுத்து சுட்டார்கள், பிள்ளையார்பாட்டியும் அக்காலத்தில் சுட்டார்கள், அரசடியில் கொண்டார்கள், பாரோட்டில் கொண்டார்கள், சத்திரக்கொண்டாலில் சுட்டார்கள், திருப்பெருந்துறையிலே சுட்டார்கள். இப்படி பல இடங்களில் சொல்லலாம், கருவாக்கணியில், வாழைச்சேனையில், இப்படி எல்லா இடங்களிலும் மாறி மாறி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இதனையும் பார்த்து கொண்டிருந்தது இந்த கடந்த கால அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்தது. இவர்கள் 2 பேருமே அடிபட்டு சாகட்டுக்கு கொக்கடி சோலையிலே பல கொலைகள். இன்று நீங்கள் பார்க்கிற பொழுது இவர் ஒவ்வொருவருமே இவ்வாறான கொலைகள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு பல சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த சாட்சியங்களை மறைத்து ஒருபோதும் இவர்கள் தப்பிவிட முடியாது. ஆகவே தனியாக பிள்ளையான் மட்டும்தான் கொலை செய்தார் அல்லது கருணா மட்டும்தான் கொலை செய்தார்கள் இல்லை, இவர்களோடு இருந்த பலரும் இன்று இயக்கத்தை விட்டு விலகிவிட்டார்கள். இன்று தெருவாக சிலர் அழிந்து செய்கிறார்கள், பலர் வெளிநாடுகளுக்கு ஓடிவிட்டார்கள். 680 மாறி மாறி சாந்தன் என்கின்ற ஒருவரை சுட்டார்கள், அதன் அரசடியிலேயே சுட்டார்கள். இதெல்லாம் எங்கள் கண்ணூடாக படங்கள் எடுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு சென்ற செய்திகள் சேகரிக்கப்பட்ட நடவடிக்கைகளாக இருந்தது. இவர்களே ஒரு கராட்டி கிஷோர் என்பவர்களை பிள்ளையான் தரப்பு சுட்டது. அந்த சம்பவங்கள் கூட பலருக்கு தெரியாது. அவர் பாடி பில்டர் இன்றைக்கும் இருந்தால் அவர் தான் கிழக்கிலே ஒரு பாரிய ஒரு பாடி பில்டராக இருந்திருப்பார். இன்று பலர் அவருடன் பயிற்சி பெற்றவர்கள் இன்று பல பயிற்சியாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் கிழக்கில் நடந்த படுகொலைகளுக்கு இந்த கருணா பிள்ளையான் தரப்பும் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டும். அரசாங்கம் தூண்டுதலில் தான் ஜோசப் பிரகாசிங்கம் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார், ரவீந்திரநாத் அவர்கள் துணைவேந்தரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுபோன்று 224 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. அதுபோன்று இவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே தமிழக விடுதலை புலிகளுடைய புலனாய்வு கட்டமைப்பான அணி அங்கிருந்து இவர்களையும் சுட்டார்கள். ஏனென்றால் சுட வேண்டிய தேவை இருந்தது.
இல்லாவிட்டால் அப்பொழுது கருணா அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். கருணா அந்த பிரதேசத்திலே இல்லை. அப்பொழுது பிள்ளையார் தான் அந்த களத்திலே நின்றவர். அதன் பிற்பாடு தான் கருணா உள்ளே வந்தார். ஆகவே இப்படியெல்லாம் அங்கு நிலைமை கிழக்கிலே இருந்தது அக்காலகட்டத்தில். ஆனால் இதற்கு கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இவர்களுடைய தூண்டுதல் என்பது இவர்கள்தான் அவர்களுக்கு ஆயுதம் வழங்கினார்கள். இவர்கள்தான் அவர்களுக்கு அந்த ஆயுதத்தை கொடுத்து சுடவும் சொன்னார்கள். இந்த தரப்பு தான் சொன்னது. அதற்கான சரியான விளக்கங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு. இதனை அரசாங்கம் செயற்படுத்துகிறது நல்ல விடயம். நாங்களும் பல செய்திகளை சேகரிக்க சென்ற கட்டத்திலே இவர்கள் எப்படி சித்திரவதைகளை மேற்கொண்டார்கள் செய்தார்கள், அதிலிருந்து எப்படி தப்பி வந்தோம் என்கிற விடயத்தை கூட சொல்வதற்கும் நாங்கள் பயப்படவில்லை. நாங்களும் அக்காலகட்டத்தில் களத்தில் நின்றவர்கள். இவர்கள் அடித்தால் நாங்கள் அடிக்கக்கூடிய அந்த களத்தில் நின்றவர்கள். எமது அணியினரும் அந்த ஊடக அணியினரும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சிகளை பெற்றவர்களால் அவர்கள். இவர்கள் அடித்தால் திருப்பி தாக்கக்கூடிய அளவிற்கான நிலவரத்திலே இருந்தது. யாரும் கை வைக்க முடியாத நிலவரத்தில் தான் அந்த அணியும் அங்கு செயற்பட்டது என்பது இங்கு ஊடகவியலா வாயிலாக கூட சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏனென்றால் இப்ப களங்களை பற்றி தெரியாதவர்கள் இவ்வாறு செயற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அங்கு பிரதீப் மாஸ்டர் அவர்கள் இருந்தார். அவரும் அதில் செயற்பட்டிருந்தார். அவர் இருந்த காலகட்டத்தில் நடந்தது. இந்த மங்கள மாஸ்டர் அவர்கள் இருந்த காலத்தில் அங்கே சச்சு மாஸ்டர் சுடப்பட்டார் என்ற காரணத்துக்காக சிறைச்சாலையிலே ரெண்டு விவரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இவற்றை நாம் மூடி மறைத்து செய்ய வேண்டாம் அல்லது இவற்றை இவர்கள் மீது சுமத்த வேண்டாம் என்கிற விடயத்தை கூற வரவில்லை. இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மை கண்டறியப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டுமானால் அரசாங்கம் இந்த சட்ட ரீதியாக செய்து முடிக்கலாம். ஆனால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்பது திடமாக கூற முடியும். அப்படி பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சிறைச்சாலை அத்தியஸ்தகருடைய தலையீடும் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய தினப்புயல் காலம் விடைபெற்றுக் கொள்கிறது. மற்றும் ஒரு தகவலூடாக சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.